திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலரசியா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியரசியா திருவடிகள் போற்றி போற்றி, எந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நாளும் கோலும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் இறைவனுடைய திருவடியை சென்று அடைந்த நாளான இன்று அவருடைய திருப்பதிக சிந்தனையை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை குருவருளும் திருவருளும் நமக்கு அருளி இருக்கின்றது. பல்வேறு திருத்தலங்களிலே இன்றைக்கு இரவு நேரத்திலே அந்த சித்திரை சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய காலத்தினால இன்று இரவு பல இடங்களில் நாளை காலை நிகழ்வுமாக நாளைய தினத்திலேயும் குரு பூசையை அன்பர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நல்ல வேளையிலே திருநாவுக்கரசு பெருமான் திரு கைலை காட்சியை திருவையாறு திருத்தலத்திலே கண்ட அந்நிகழ்வினை போற்றும் விதமாக திருவையாறு திருப்பதிகங்களை நாம் இங்கே அப்பர் அருள்நெறி மன்றத்திலே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அவ்வகையிலே 4ஆம் திருமுறையிலே இருக்கக்கூடிய 47வது பதிகமாக விளங்கக்கூடிய அத்திருப்பதிகத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. அதற்கு குருவருளையும் திருவருளையும் இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தை நடத்தி வரக்கூடிய சிவ சாந்தா சண்முகம் மையார் அவர்களையும் இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கவனித்து ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய நம்முடைய கோமல் சேகரையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து அடிவனுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த திருப்பதிகம் நாவுக்கரசு பெருமான் பாடி அருளிய திருப்பதிகங்கள்ல பெரும்பாலும் அந்த மரபை ஒட்டி அவர் நிறைவு பாடல்ல ராவணனை பற்றி குறிப்பு நமக்கு காட்டுவார். எப்படி திருஞான சம்பந்த பிள்ளையார் 8வது பாடல்ல ராவணனை பற்றி நமக்கு சொல்றார், அதை போல நிறைவு பாடல்ல நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் தன்னுடைய பதிகத்துல ராவணனை குறிப்பிட்டு காட்டுவார். அப்படி ராவணனை குறிப்பிட்டு 10வது பாடலிலே காட்டக்கூடிய திருப்பதிகங்கள் நிறைய நமக்கு இருக்கு. ஆனால் இந்த திருப்பதிகம் நாம் இன்றைக்கு சிந்தித்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருப்பதிகமாகிய கனகமா வைரமுத்து மாமணி கைலை என்று சொல்லக்கூடிய இந்த திருப்பதிகத்துல 10 பாடல்களிலுமேயே ராவணன் கைலாய மலையை எடுத்த நிகழ்வினை நமக்கு இங்கே அப்பர் பெருமான் அருளுகின்றார். திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு எதற்காக இந்த ராவணனை பற்றிய குறிப்பை நமக்கு வைக்கின்றார்? 2 அருளாளர்களும் அதை செய்கிறார்கள். திருஞான சம்பந்தர் எடுத்து காட்டுகின்ற போது அவருடைய பார்வை ஒரு நிலையாக, நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அத ராவணனை எடுத்து காட்டுகின்ற போது அவருடைய பார்வை வேறு விதமாக இருப்பதை நமக்கு தெய்வ செக்கிழார் நமக்கு காட்டுகின்றார். மண்ணுலகில் வாழ்வோர்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட என்று திருஞான சம்பந்தர் அந்த 8வது பாடல்ல நமக்கு ராவணனை காட்டக்கூடிய நிகழ்வினை சொல்லக்கூடிய நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான்
இங்கே நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் 10வது பாடல்ல ஏன் இவ்வாறு சொல்லுகின்றார் என்பதை நமக்கு திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தினுடைய 75வது பாடல்ல இங்கே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். இத்தன்மை நிகழ்ந்துளி. எத்தன்மை என்பதுக்கு நம்ம 74வது பாடல்ல பார்க்கணும். அப்பதான் அவருக்கு திருநாவுக்கரசு என்ற பெயரை நம்முடைய பெருமான் அவருக்கு அருளுகின்றார். மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால் பாவுற்று அலர் செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் நாவுக்கரசு என்று உலகேழினும் நின் நன்னாமம் நயப்புற மண்ணுக என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே என்று 74வது பாடல்ல தான் நாவுக்கரசு என்று நம்முடைய சிவபெருமான் இறைவனுக்கு, நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுக்கு, அப்பர் பெருமானுக்கு, அப்பர் என்பது ஞானசம்பந்தர் கொடுத்த பெயர். இப்படி இருக்கக்கூடிய அந்த நன்னிலையிலே இத்தன்மை நிகழ்ந்துளி. இவ்வாறு இறைவனே நாவுக்கரசு என்று அசரீரியாக அவருக்கு கொடுத்த அத்தன்மையை நிகழ்ந்து நாவின் மொழிக்கு இரையாகிய அன்பரும், நாவுக்கரசராக விளங்குகின்ற நம்முடைய அப்பர் பெருமானும் இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையேன், இவ்வளவு காலமோ சமண சமயம் என்று சொல்லக்கூடிய புறமயத்திலே இருந்து அடையும் திருவோ இது, தீவினையேன் அடையும் திருவோ இது, இவ்வளவு காலம் இறைவனை போற்றி வணங்காத தன்மை உடைய அடியேன் பெறக்கூடிய பேரா இது என்று தெருண்டறியா அத்தன்மையனாய ராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன் மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல் கொண்டு வணங்கினர் மெய்யுறவே. அதனால ராவணனுக்கு அருள் செய்த பெருமான் என்று சிவபெருமானை இங்கே குறிக்கிறார். ஏன்னா பலகாலம் சமயத்தில் இருந்து வந்த என்னை இறைவன் எவ்வாறு இப்படி ஆட்கொள்ளுகின்றாரே என்று நினைத்த போது இறைவன் இருக்கின்ற கைலை மலை என்று அதனுடைய தன்மையை உணராது வேகமாக சென்று ஓடி எடுத்து நின்ற ராவணனுக்கே அருள் செய்த பெருமான் நம்முடைய சிவபெருமான். ஆக தீவினையேன் செய்த இந்த பிழையையும் பெருமான் பொறுத்து எனக்கு அருள் செய்திருக்கின்றான் என்று இந்த உலகிற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அங்கே நம்முடைய அப்பர் பெருமான் அந்த பாடல்ல திருநாவுக்கரசு பெருமான் 10வது பாடல்ல அந்த கடைசி நிலையாக நான் இதெல்லாம் பாடுவதற்கு இறைவன் அருள் செய்தான். அது எப்படின்னா, நான் ஏதோ மிக பெரியவன், இன்னைக்கு பல இடங்கள்லயும் தன்னை பெரியவராக காட்டிக்கொள்ள வேண்டும்ங்கிற நிலைப்பாடுதான் இருக்கு. அப்படி இல்லாமல் நான் எத்தனை சிறியவன், எனக்கும் இறைவன் தன்னுடைய பெரும் கருணையினால் என்னை ஆட்கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருப்பதிகங்கள்ல அறிவுறுத்துகின்றார். இந்த ராவணன் சிறந்த சிவபக்தன் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் ராவணன் இறைவன் இருக்கக்கூடிய கைலை மலையை சென்று எடுக்கிறான். அவனுடைய பாதையில் கைலாய மலை வருகின்ற போது மலையை சுற்றி போகாமல் நான் நேராக சென்று இந்த கைலை மலையை எடுத்து இந்த பக்கம் வைத்து விட்டு நான் செல்வேன் என்று ஒரு முயற்சி எடுக்கிறான். அப்படி போன உடனே திருக்கைலாய மலையை, எல்லோரும் வணங்கக்கூடிய திருக்கைலாய மலையை அப்படியே எடுக்கிறான். எடுத்த உடனே அந்த மலை அப்படின்னு சொன்னாலே எப்பவும் அசையாம இருக்கும். அதிலும் திருக்கைலாய மலை என்பது எக்காலத்திலும் நிலைபெயரா தன்மை உடைய இறைவன் வீற்றிருக்கின்ற மலை. அதனால அதுல எந்த ஒரு நடுக்கமும் இருக்காது. இன்னைக்கு பல இடங்கள்ல நாம் பார்க்கிறோம் நிலநடுக்கம், அந்த பூமியினுடைய கீழ்ப்பகுதியில் நடக்கக்கூடிய மாற்றங்களினால பல்வேறு இடங்கள்ல நிலநடுக்கம் ஏற்பட்டு மிக உயரமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் தரைமட்டமாக கீழே விழுந்து அதனிடையே மக்கள் சிக்கி இருப்பதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் அப்படி எந்த ஒரு அசை இல்லாமல் நிலைத்த தன்மை உடையதாக இருக்கக்கூடியதுனாலதான் எங்கேயும் நகராம இருந்தா மலை மாதிரி நிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த மலை இப்ப இந்த ராவணன் சென்று அப்படியே எடுக்கிறான். எடுத்த உடனே உமையம்மை அப்படியே சிறிது நடுக்கம் கொள்ளுகின்றார்.
என்ன இது எப்போதும் அசையாத இந்த மலை இப்போது திடீரென்று அசைகின்றதே என்று உமை சற்றே விருவி நிற்க, அஞ்சு நிற்க, உடனே இறைவன் தன்னுடைய கால் விரலால் ஊன்றுகின்றார். லேசா அப்படியே ஊன்றார். ஊன்ற உடனே ராவணன் மலையின் கீழே அப்படியே சிக்கிக்கொண்டு தவிக்கிறான். அப்படி சிக்கிக்கொண்டு அவன் தவிக்கின்ற வேளையில சாமகானம் பாடி எப்படியாவது இதிலிருந்து மீண்டா போதும் அப்படின்னு இறைவனை துதிக்கிறான். அவன் இறைவனை அன்போடு துதித்தானா அப்படின்னா இல்ல. இப்ப நிறைய நம்ம சான்றுகள் பார்க்கும்போது நம்முடைய கண்ணப்ப நாயனார் அவருடைய திருவருளாற்றில் அன்பினால் இறைவனுடைய திருக்கண்ணிலே இருந்து குருதி பெருகியதை கண்டு தன்னுடைய கண்ணை எடுத்து இறைவனுக்கு கொடுத்தார். திருமால் பார்க்கின்ற போது தனக்கு சக்கராயுதம் வேண்டும் என்பதற்காக கண் கொடுத்தார். ஆக இருவரில் யார் உயர்வு என்று சொன்னால் அன்பினால் இறைவனுக்கு வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கண்ணை கொடுத்தவரே உயர்வாக நம்மால் போற்றப்படுகின்றார் என்கின்ற நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்படி ராவணன் எதற்காக இறைவனை புகழ்ந்து பாடினான், வணங்கினான் என்று சொன்னால் அந்த கைலாய மலையினுடைய அடியிலே இருந்து நான் வெளியே வர வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது இறைவர் தன்னை மன்னித்து இந்த தண்டனையிலிருந்து விடுவித்தால் போதும் என்று இறைவனிடத்தே வேண்டி சாமகானத்தை பாடுகின்றான். அவன் சாமகானம் பாடியுடனேயே நம்முடைய பெருமானுடைய பெருங்கருணையை பாருங்க. அவன் என்ன நினைச்சு பாடினா, நம்மளை விட்டா போதும்னு நினைச்சு பாடினான். ஆனால் இறைவன் என்ன செய்கின்றான், அவனுக்கு முக்கோடி வாழ்நாளும் சந்திரகாசம்ங்கிற வாக்கும் கொடுத்து அந்த வாள் யாராலும் வெற்றி கொள்ள முடியாத அந்த ஆயுதத்தையும் அருளுகின்றான். அப்படிங்கிறத நம்ம பல நிகழ்வுகள்ல பல பெருமக்கள் நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அதை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு இந்த திருக்கைலாய பதிகம், இந்த திருக்கைலாய பதிகம் திருவையாறிலே இருந்து நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் பாடியிருக்கின்றார் என்ற கருத்திலே நமக்கு இது திருவையா பதிகங்களிலே சில இடங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. திருக்கைலாயத்தை சிந்தித்து பாடி அருளிய திருப்பதிகம். முதல் பாடல் நமக்கு கனகமா வைரமுந்து மாமணி கையிலை கண்டும் உணகனாய் அரக்கன் ஓடி எடுத்தலும் உமையால் அஞ்ச அனகனாய் நின்ற ஈசன் ஊன்றலும் அலறி வீழ்ந்தான் மனகனாய் ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை அன்றே. இந்த பாடல்ல கனகமா வைரம் முந்து மாமணி கையிலை, கனகம் அப்படின்னா பொன், தங்கம், பொன் போல கூடிய வைரம், முந்து மாமணி கையிலை இவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கைலாய மலை. அந்த மலையை பார்த்தவுடனேயே உணகனாய் அரக்கன் ஓடி எடுத்தலும், அங்கே உள்ள குற்றம் உடையவனாக இருக்கக்கூடியவன், அகந்தை, 4 அகந்தை என்ன, எப்பவுமே இந்த ஆணவம் அப்படின்ற ஒன்று வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய வலிமை என்ன, நம்மால் அதை செய்ய முடியுமா, இதனால் செய்தால் வரக்கூடிய விளைவு என்ன, இப்படி எதையுமே நம்மால யோசிக்கவே முடியாது. அப்ப ஆணவத்திலே இருந்த ராவணன் என்ன செய்கின்றான், இந்த மலை எவ்வளவு வலிமை உடையதாக இருக்கும், இந்த மலையின் மேல் யார் இருக்கிறார்கள், அவருடைய வலிமை என்ன, இதை நாம் சென்று தூக்கி வேறு பக்கம் வைத்து விட்டு செல்லலாம் என்று நினைத்தால் அந்த செயல்பாட்டிலே இறங்கினால் என்ன விளைவு கிடைக்கும் என்பதையெல்லாம் யோசிக்காமல் அப்படியே சென்று மலையை எடுத்து இந்த பக்கம் வைத்து விடலாம் என்று சென்று மலையை எடுக்கிறான். அரக்கன் ஓடி எடுத்தலும் உமையால் அஞ்ச. உமையம்மையினுடைய வரலாறு நாம் பார்க்கின்ற போது அவர் தனித்தே எத்தனையோ அரக்கர்களை எல்லாம் வெற்றி கொண்ட வரலாறு நமக்கு இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் திடீரென ஒரு நிகழ்வு, எவ்வளவுதான் பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் திடீரென ஒரு நிகழ்வு நடக்கின்ற போது பெண்களுக்கு முதல்ல ஒரு சிறு அச்சம் ஏற்படும். அவ்வாறு உமையம்மை லேசாக அச்சம் கொள்ள அனகனாய் நின்ற ஈசன், அங்கே எவ்வித குற்றமும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய இறைவன். எல்லாருக்கும் குற்றம் உண்டு, எல்லாராலையும் எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் நல்லவனாக இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்போதும் நன்மையே உடையவனாக இருக்கக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். அப்படி இருக்கக்கூடிய ஈசன் இறைவன்
ஊன்றலும் அலறி வீழ்ந்தான். அப்படியே லேசாக தன்னுடைய கால் கட்டை விரலை அந்த கைலாய மலையின் மீது வைத்து அப்படியே லேசா அழுத்தாராம். உடனே அரக்கனாகிய இந்த ராவணன் அலறி வீழ்கின்றான். ஏன்னா அந்த அது வரைக்கும் மிக எடுப்பதற்கு எளிமையாக இருந்த அந்த மலை, அவனால எடுக்க முடிஞ்ச அளவுக்கு இருந்த மலை, பெருமான் தன்னுடைய காலை ஊன்றிய உடனே, லேசாக அந்த விரலை ஊன்றிய உடனேயே அதனுடைய அழுத்தம் தாழாமல் அப்படியே கீழே வீழ்ந்தான். மனகனாய் ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை என்றே. இப்ப இறைவனுடைய கருணை, இறைவனுடைய மரக்கருணை, இறைவனுக்கு கருணை வெளிப்படுவது அறக்கருணையாகவும் இருக்கும், மரக்கருணையாகவும் இருக்கும். அப்படி இங்கே மரம் கருணையால் வெளிப்படுகிறது. இப்ப சாமி என்ன பண்றார், லேசா தன்னுடைய கால் கட்டை விரலை வைத்து அவனை கீழே அழுத்த வேண்டும் என்று அப்படியே மெதுவா அழுத்துறாராம். ஆனால் அவர் அவனை தண்டிக்க வேண்டும், அவனை இல்லாது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல தன்னுடைய கால் பெருவிரலை வைத்து வேகமாக அழுத்தி இருந்தார் என்று சொன்னால் ராவணன் திரும்ப மீண்டு வந்திருக்கவே முடியாது என்று சொல்லி இங்கே இந்த திருப்பாடலிலே நமக்கு நாவுக்கரசு பெருமான் அருளுகின்றார். இதே செய்தியைத்தான் நமக்கு மார்க்கண்டேயருக்காக பெருமான் தன்னுடைய இடக்காலை எடுத்து யமனை உதைப்பார். அந்த உதைத்த போது அவன் திரும்ப மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் கருணையால் தன்னுடைய இடக்காலால் உதைத்தார். அவன் மீண்டும் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய வலது பாதத்தால் வலக்காலால் உதைத்து அவனை இல்லாது செய்திருப்பார் என்றெல்லாம் பலர் குறிப்பிடுவதை நாம் காண முடியும். அப்படி இறைவன் கருணையோடு அவன் திருந்தி மீண்டு வர வேண்டும், அவனை கண்டிப்பதுதான் நம்முடைய நோக்கம், அவனை தண்டித்து இல்லாமல் செய்வது நமது நோக்கமல்ல என்பதை இறைவன் அந்த கருணையோடு காட்டுகின்ற இடமாக இதை சிந்தித்து, அவ்வாறு இறைவன் முற்றிலுமாக அவன் அழிய வேண்டும் என்று நினைத்தால் சற்றே வேகமாக தன்னுடைய கால் விரலை ஊன்றி இருப்பார். அவ்வாறு செய்தார் என்றால் ராவணனை மீண்டும் பார்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய நிலையை இங்கே முதல் பாடலிலே நமக்கு அருளி இருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து இரண்டாவது பாடல். கதித்தவன் கண் சிவந்து கையிலை நன் மலையை ஓடி அதித்தவன் எடுத்திடலும் அறிவைதான் அஞ்ச ஈசன் நெறித்தவன் ஊன்றியிட்ட நிலையழிந்து அலறி வீழ்ந்தான் மதித்திரை ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை என்றே. கதித்தவன் கண் சிவந்து, அப்படியே இந்த திருக்கைலாய மலையை எப்படியாவது எடுத்து வேறிடத்தை வைத்து விட வேண்டும் என்று அந்த சிந்தனையோடு கண்கள் சிவக்க, கைலைனன் மலை, கைலாய மலை நன்மையே செய்யக்கூடிய மலை, நமக்கெல்லாம் அருளை வழங்கக்கூடிய மலை. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த திரு கைலாய மலையை சென்று தன்னுடைய கரங்கால் அப்படியே எடுக்கிறான். கைலைனன் மலையை ஓடி அதிர்த்து அவன் எடுத்தலும். ஒரு பொருளை நாம் போய் எடுத்தோன்னு கொஞ்சம் எடை அதிகமாக உள்ள பொருளாக இருந்தா உடனே அப்படியே நேரா தூக்கிட முடியாது. என்ன செய்தார், கொஞ்சமாக அப்படியே அசைத்து அப்படியே ராவணன் கையிலே எடுக்க அறிவைதான் அஞ்ச. இவை என்று சொல்லக்கூடிய அங்கே உமையம்மை பெண்களினுடைய அந்த பருவங்களை சொல்லுகின்ற போது இந்த வரிசையில சொல்லுவாங்க, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் என்று சொல்லக்கூடிய வரிசையில இங்க தெரிவை, அறிவை என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லால் இங்கே உமையம்மையை குறித்து அறிவைதான் அஞ்ச ஈசன் நெறித்தவன் ஊன்றி. இங்கே இறைவன் நமக்கு பெரும் செல்வமாக வீற்றிருக்கக்கூடிய இறைவன், நமக்கெல்லாம் நன்னெறியாக வீற்றிருக்கக்கூடிய இறைவன் அங்கே ஊன்றிட்ட தன்னுடைய கால் விரலை லேசாக ஊன்றுனே நிலையழிந்து அலறி வீழ்ந்தான். தான் அவர் அந்த மலையை தூக்கி விடுவோம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து அந்த மலை தன்னை கீழே போட்டு அழுத்தும்படியாக அலறி வீழ்ந்தான் ராவணன்.
மதித்திரை ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை அன்றே. அப்ப அவன் அழிய வேண்டும் என்று பெருமான் நினைத்து அதை செய்தால் அவன் திரும்பவும் வரக்கூடிய வாய்ப்பு, அந்த மலையிலே இருந்து கைலாய மலைக்கு அடியிலே இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு எப்பொழுதும் கிடைக்காமல் அப்படியே இந்த மலையோடு தரையாக ராவணன் மாறியிருப்பான் என்பதை இங்கே நமக்கு காட்டுகின்றார். அடுத்து 3வது பாடல். கருத்தவன் கண் சிவந்து கையிலைனன் மலையை கையால் மறித்தலும் மங்கை அஞ்ச வானவர் இறைவன் நக்கு நெறித்தொரு விரலால் ஊன்ற நெடுவரை போல வீழ்ந்தான் மரித்திரை ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை அன்றே. கருத்தவன் இங்கே ராவணன் உள்ளம் கருத்து இருக்கின்றான். அரக்கர்களுடைய இயல்பான நிறமாக உணர்வது, அவர்கள் நிறமும் கரிய நிறமுடையவர்களாக இருப்பார்கள். கருத்தவன் கண் சிவந்து, பாத்தீங்கன்னா இது முரண். அவன் கரிய நிறத்துல இருந்தாலும் அவனுடைய கண் சிவந்து இருக்கும். இரு நிறம் கருப்பு, அதனை அடுத்து வேறொரு நிறமாக வரக்கூடிய சிவப்பு. கைலை நன் மலையை கையால் மறித்தலும், அவனுடைய போய் சென்று அந்த கையால் எடுத்தும் மங்கை அஞ்ச, இங்கே உமையம்மை அச்சம் கொள்ள வானவர் இறைவன், வானோர்களுக்கெல்லாம் தலைவனாக வீற்றிருக்கின்ற சிவபெருமான், இப்ப எல்லோருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய இறைவன் இங்கே என்ன செய்கிறார்? சிரிக்கிறார். நக்கு நெறித்து ஒரு விரலால் ஊன்ற. நம்ம எப்பவுமே நான் மிக பெரியவன், நான் பெரிய வலிமையானவன் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா, வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு என்று ஒரு பழமொழி உண்டு. அதை போல ஆனால் இங்க இவன் யார்கிட்ட போய் மோதுறான்? இறைவனிடத்தே சென்று மோதுகின்றான். அப்ப இந்த இறைவன் எவ்வளவு பெரியவன் என்பதை உணராத நிலையிலே கைலாய மலையை சென்று எடுத்தவன் இறைவன் சிரித்து கொண்டே, இந்த ராவணனிடத்துல ஒரு குணம் உண்டு. பின்னாலே அப்படிதான் என்ன செய்வான்னா, இவன் 20 கைகள், 10 தலை 20 கைகள் ஒரு நதியிலே சென்று இவன் அப்படியே நீராடி கொண்டிருக்கின்ற போது, அரண்மனைகளோட நீராடி கொண்டிருக்கின்ற போது திடீர்னு வரக்கூடிய நீரை தன்னுடைய 20 கைகளால் தடுத்து நிறுத்துவதும், பின்னர் மிக வேகமாக தன்னுடைய கைகளை எடுத்து இந்த நீர் வேகமாக வரும்படி செய்வதுமாக ஒரு முறை விளையாடி கொண்டிருக்கின்ற போது வாலி அங்கே இருந்து அந்த நீர்நிலையிலே வழிபாடு செய்து கொண்டிருக்க, இந்த தண்ணீரினுடைய மாற்றத்தை கண்டு யார் இவ்வாறு செய்வது என்று ராவணனை பார்த்தான். அப்படி பார்த்தா ராவணன் அங்க இருக்கான். வாலி என்ன செய்கின்றார்? 8 திசையிலும் சென்று அந்த மலையிலே இறைவனை வணங்கக்கூடிய, சிவபெருமானை வணங்கக்கூடிய உடனே என்ன பண்றா? தன்னுடைய வாலிலே கட்டி, ராவணனை கட்டி எடுத்துக்கொண்டு 8 திசையிலும் சென்று வழக்கமான தன்னுடைய வழிபாட்டை செய்ய, அவ்வாறு வாலி பறந்து செல்லுகின்ற போதெல்லாம் மலைகளின் மேல் பட்டு ராவணனுடைய உடல் எல்லாம் அப்படியே காயங்களாக இருக்கு. அவனை கொண்டு வந்து அங்கனுடைய தொட்டில்ல, இது பார் 10 தலை பூச்சி என்று அவனை கட்டி வைத்திருக்கக்கூடிய காட்சி. ராவணனுக்கு திடீர்னு அந்த ஆணவம் அதிகமாகி என்ன செய்கின்றோம் என்பதை அறியாமல் பல்வேறு நிலைகள்ல இது போன்ற சிக்கல்களிலே அவன் மாட்டிக்கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப பெரிய மலை போன்று இருக்கக்கூடிய இந்த ராவணன் இறைவன் அப்படியே சிரித்து தன்னுடைய கால் விரலை ஊன்றிய உடனேயே அப்படியே வீழ்ந்தான். மலையை அழுத்தி கொண்டு அப்படியே வீழ்கின்றான். மரித்து இறை ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை அன்றே. இறைவன் இன்னும் கொஞ்சம் வேகமா அழுத்தினான்னா ராவணன் அங்கு இல்லாமல் போய்விடுவான் என்று இங்கே நமக்கு அருளுகின்றார். அடுத்து 4வது பாடல். கடுத்தவன் கண் சிவந்து கைலை நன் மலையை ஓடி எடுத்தலும் மங்கை அஞ்ச இறையவன் இறையேனக்கு நொடிப்பல விரலால் ஊன்ற நோவதும் அலறியிட்டான் மடித்திரை ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை அன்றே. கடுத்தவன் அந்த கோபம் கொண்டு, இது என்ன நம்முடைய வருகின்ற வழியிலே இடையூறாக இருக்கின்றது என்று அந்த கோபப்பட்டு கண் சிவந்து
இந்த கைலாய மலையை அவன் ஓடி சென்று எடுத்தலும் உமையம்மை அங்கே அச்சம் கொண்டு இறைவனை பார்க்க இறையவன் இறையே நக்கு அப்படியே லேசாக ஒரு புன் சிரிப்பை உதிர்த்து நொடிப்பளவு விரலால் ஊன்ற அப்படியே சும்மா லேசா நொடிப்பளவு கொஞ்சமா இருக்கிறதுலே அளவு குறைவாக வைத்து தன்னுடைய காலை விரலால் ஊன்ற நோவதும் அலறியிட்டான். இறைவனுடைய கணக்குல லேசா இருந்தாலே நமக்கு அது பெருசா இருக்கும். அப்ப ராவணன் என்ன செய்கின்றான், அந்த இறைவன் லேசாக காலை ஊன்றிய உடனே இவனுக்கு அந்த மலையினுடைய பாரம் தாங்க முடியாமல் அப்படியே அலறி நிற்கின்றான். மடித்து இறை ஊன்றினானே மறித்து நோக்கில்லை அன்றே. இறைவன் திரும்ப இந்த கடைசி அடி மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வரார். இறைவன் அவன் அழிய வேண்டும் என்று நினைத்து அந்த காலை ஊன்றினால் அவனால் திரும்ப மீளவே முடியாது என்பதை இங்கே இந்த திருப்பதிகம் முழுவதுமாக நமக்கு இறைவனுடைய பெரும் கருணையை காட்டுகின்றார். ஏன்னா தவறு செய்தால் மன்னித்து சரி போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அவ்வாறு மன்னிப்பு கேட்டவனுக்கு யாராவது கூடுதலாக பரிசுகளை எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களா? அப்படி ஒரு மரபு நம்ம பார்த்திருக்கிறோமா? ஆனால் அப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட கருணை வெள்ளமாக நம்முடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் என்பதை இங்கே நாம் காணுகின்றோம். அடுத்து 5வது பாடல். கன்றி தன் கண் சிவந்து கையிலை நன் மலையை ஓடி வென்றி தன் கைத்தலத்தால் எடுத்தலும் வெறுவ மங்கை நன்றுத்தான் நக்கு நாதன் ஊன்றலும் நகழ வீழ்ந்தான் மன்றித்தான் ஊன்றினானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. கன்றி உள்ளம் கன்றி எப்படியாவது இத மலையை எடுக்க வேண்டும்னு உள்ளத்தில் முருளோடு அப்படியே கண் சிவக்க வந்து இந்த கைலாய மலையை எடுக்கின்றான். தன்னுடைய கையால் அவன் எடுத்து நிற்க உமையம்மை அங்கே வெறுவ எடுத்தலும் வெறுவ மங்கை நன்றுதான் நக்கு. சிவபெருமான் சிரிக்கிறார். அப்படி கைலாய மலையை இவன் வந்து எடுக்கிறான் என்று நினைத்து நாதன் ஊன்றலும் அப்படியே லேசா ஊன்றிய உடனேயே நகழ வீழ்ந்தான். அவன் அப்படியே மிக அப்படியே என்னவாறு நிலை ஆகின்றான் அப்படின்னா நைந்து போகின்ற அளவிற்கு அப்படியே அவனால் அந்த எடையை தாங்க முடியாமல் அப்படியே துன்பத்தால் கீழே வீழ்கின்றான் ராவணன். அவ்வாறு அகல வீழ்ந்தான். மன்றித்தான் ஊன்றினானேன் மறித்து நோக்கில்லை என்றே. இறைவன் அவனை அழிக்க வேண்டும் என்று கருதி இருந்தால் அவன் இல்லாமலே போயிருப்பான் என்று இங்கே திரும்பவும் நமக்கு அருளி செய்கின்றார். கலித்தவன் கண் சிவந்து கையிலை நன் மலையை ஓடி நெளித்தவன் எடுத்திடலும் நேரிழை அஞ்ச நோக்கி வெளித்தவன் ஊன்றியிட்ட வெற்பினால் அலறி வீழ்ந்தான் மலித்திரை ஊன்றினானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. இங்கே கலித்தவன் அப்படின்னு சொன்னா இந்த களிப்புடையவன் அப்படிங்கிற சொல்லுக்கு அந்த காலத்துல 2 பொருள் வரும். அதாவது கல் உண்டவர்களையும் கலித்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனதுல ஒரு தன்னை வியந்து போற்றக்கூடிய நிலை உடையவன். அப்படி மன மகிழ்ச்சியினால இந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடியவர். பாத்தீங்கன்னா நிறைய சந்தோஷத்துல இருக்கும்போது அறியாமல் பலர் தவறுகளை செய்வாங்க. அதே மாதிரி அந்த கூட்டமாக இருக்கின்ற போது சிலர் தவறு செய்வாங்க, தனியா இருக்கும்போது அமைதியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் நிறைய பார்த்தோம். அந்த கலித்தவன்னா மனக்களிப்போட யானை என்ன செய்யும், மதம் பிடிச்சதுன்னா எந்த பொருளை வேண்டுமானாலும் அழிக்கக்கூடிய தன்மை உடையதாக அதற்கு ஒரு பெரிய வலிமை வந்து, அதை போல இவன் இந்த கைலாய மலையை நாம் எடுத்து விட வேண்டும் என்று கண் சிவந்து அப்படியே அந்த கைலாய மலையை எடுக்கிறான். நெளித்தவன் எடுத்த போது அதை எடுத்துடலான்னு முடிவு பண்றான். ஆனால் தன்னுடைய உடலை வளைத்து தான் எடுக்க முடியும். நேராக எடுக்கக்கூடிய அளவிற்கு மிக எளிமையான ஒரு மலையாக அந்த திரு கைலாய மலை இல்லை என்பதையும் இங்கே காட்டார். அவன் அப்படியே எடுத்த உடனேயே நேரிழை அஞ்ச.
உமையம்மை அந்த திடீரென்று ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றத்தினால் அவள் அச்சம் கொள்ளும்படியாக இருக்க, வெளித்தவன் தவம் செய்பவர்களுக்கெல்லாம் வெளிப்பட்டு தோன்றக்கூடிய இறைவன் நம்முடைய இறைவன். இப்ப பலகாலம் பலரும் நோக்கி தவம் செய்தாலும் சில நேரங்கள்ல வெளிப்பட்டு தோன்றாத தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இறைவன் என்ன செய்வான்? உண்மை தவத்தை நாம் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நேரங்கள்ல நமக்கெல்லாம் வெளிப்பட்டு அருள் செய்யக்கூடியவனாக வீற்றிருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் ஊன்றியிட்ட வெற்பினால், அந்த கையால் எடுத்த அந்த கைலாய மலை இறைவன் தன்னுடைய கால் விரலால் ஊன்றிய உடனேயே அப்படியே அழுத்தப்பட்டு அலறி வீழ்ந்தான் ராவணன். மலித்திரை ஊன்றினானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. அப்படி திரும்பவும் இறைவனுடைய கருணையால் தான் அவன் பிழைத்து வந்தான் என்பதை இங்கே காட்டுறார். அடுத்து 7வது பாடல். கருத்தனாய் கண் சிவந்து கையிலை நன் மலையை கையால் எருத்தனாய் எடுத்தவாறே ஏந்திழை அஞ்ச ஈசன் திருத்தனாய் நின்ற தேவன் திருவிரல் ஊன்ற வீழ்ந்தான் வருத்துவான் ஊன்றினானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. கருத்தனாய் கண் சிவந்து, உள்ளம் கருத்து இருக்கக்கூடிய ராவணன். அப்படி இருக்கக்கூடிய ராவணன் கண் சிவந்து கையிலைனன் மலையை கையால் எருத்தனாய் எடுத்தவாறே. அங்க என்ன செய்யறான்? ஒரு மிகப்பெரிய காளை போல அது என்ன செய்யும்? நம்ம இந்த எருது ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த வாடிவாசல்ல காளையை அடக்குவதற்காக ஏறுதழுவுதல் என்று சொல்லக்கூடிய இந்த பழைய முல்லை நிலத்து மக்களினுடைய நிகழ்வினை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி இன்றைக்கு நாம அதை காளை விரட்டுதல், மஞ்சு இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான சொற்களால் அதை கையாளுறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வீர விளையாட்டு என்று சொல்லி அந்த ஜல்லிக்கட்டு போல அந்த காளை போல இருக்கக்கூடிய அடக்க முடியாத ஒரு திமிரி வரக்கூடிய காளையை போன்று இருக்கக்கூடிய ராவணன் அப்படியே இந்த திருக்கைலாய மலையை எடுத்த உடனேயே அங்கே ஏந்திழை அஞ்ச, இங்கே அழகிய உமையம்மை அஞ்சும்படியாக அதை பார்த்த ஈசன் திருத்தனாய் நின்ற தேவன். இறைவன் நாம் செய்யக்கூடிய பிழைகளை எல்லாம் திருத்துவான். எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் ஒரு தாள்ல எழுதி இருக்கக்கூடிய அந்த ஒரு தேர்வுல எழுதி இருக்கக்கூடியதெல்லாம் திருத்துறாரு இல்லையா? எப்பா இதை இப்படி நீ செய்யக்கூடாது, இது தவறு, இது சரி என்று திருத்தக்கூடிய நிலையிலே இறைவன் நாம் எல்லாம் செய்யக்கூடிய நம்மையும் அறியாமல் நாம் செய்யக்கூடிய பிழைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெரியோர்களுடைய அறிவுரையின் மூலமாகவும் அல்லது சில நேரங்கள்ல நமக்கு வெளிப்பட்டு தோன்றி இது தவறு என்று இறைவன் நமக்கு உணர்த்துவார். அந்த திருத்தனாய் நின்ற தேவன், அதாவது திருத்தன் அப்படின்னு சொல்றது நம்மை திருத்துபவன் ஒரு பொருள், இன்னொன்னு வேறு யாராலும் திருத்தப்படாதவன் அப்படிங்கிற பொருள் உண்டு. இறைவன் நம்மை எல்லாம் திருத்துபவன். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நமக்கெல்லாம் தாய் தந்தை உண்டு, ஆனால் இறைவனுக்கு தாயுமிலி தந்தையிலி அப்படின்னு நம்ம இறைவனை சொல்வதை போல, ஆனா அவன் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றான் அப்படின்னு எவ்வித திருத்தமும் திருத்தப்படாதவனாக செம்மையாக இருக்கக்கூடிய இறைவன் நாம் செய்யக்கூடிய பிழைகளை எல்லாம் திருத்தக்கூடியவனாக. இப்ப நம்ம சொல்லக்கூடிய சொல்லிலே ஏதேனும் பிழையோ அல்லது நாம் சொல்லக்கூடிய கருத்திலே ஏதேனும் பிழையோ இருந்தால் இங்க அவையில இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் இப்ப அவையில சொல்லலைனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயா நீங்க இந்த சொல்லை இவ்வாறு கையாண்டீர்கள், அதனுடைய பொருள் என்னவாறு இருக்கும் என்று நமக்கு நாம் இனி அடுத்த இடங்கள்ல பேசுகின்ற போது அந்த தவறு நேராமல் இருக்கும் பொருட்டாக நமக்கெல்லாம் எப்படி அவர்கள் தங்களுடைய அறிவை நமக்கு கொடுத்து நம்மை திருத்துகின்றார்களோ அதை போல இறைவன் என்ன செய்வான்? குருநாதராக வெளிப்பட்டு வேறு எவ்வகையினேனும் நமக்கு அறிவுக்குள் அறிவாய் நின்று உணர்த்தி ஞான நூல்களை எல்லாம் நமக்கு தந்து நம்மை
நம்முடைய குறைகளை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் திருத்தக்கூடியவனாக இறைவன் இருக்கின்றான். அதனாலதான் திருத்தனாய் நின்ற தேவன். அப்படி இருக்கக்கூடிய இறைவன் திருவிரல் ஊன்ற வீழ்ந்தான். இறைவன் அப்படியே திருவிரலை ஊன்றியவுடனேயே இவன் ராவணன் கீழே வீழ்ந்தான். வருத்துவான் ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை அன்றே. அவன் வருந்தவன், அவன் இல்லாமல் போக வேண்டும் என்று இறைவன் நினைத்து அதை செய்தால் அவர்கள், அந்த ராவணன் இல்லாமலே போயிருப்பான். இங்கே இறைவன் எவ்வளவு கருணையாளன் என்பதை நாம திரும்ப திரும்ப நமக்கு திருமுறைகள் சொல்லிக்கொண்டே இருக்கு. ஏங்க ஒரு முறை சொன்னா போதாதா? திரும்ப திரும்ப ஏன் இதை நமக்கு நம்முடைய அருளாளர்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், மறதி என்பது மனிதனுக்கு ரொம்ப இயல்பானது. அது ஒரு வகையில வரம் என்று சொன்னாலும் இன்னொரு வகையில அது ஒரு நமக்கு கிடைத்த சாபம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எதையும் நினைவில் இல்லாம மறந்துடுவோம். வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு, இந்த நிகழ்வை நாம எப்போதும் மறக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த நிகழ்வே கொஞ்ச காலத்துல என்ன ஆயிடும், மறந்துடும். இது நம்ம மறக்கவே கூடாதுன்னு ஏதோ நினைச்சிட்டு இருந்தோமே, நம்ம பொருள், முக்கியமான பொருளை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வைக்கிறோம்னு சொல்லி ரொம்ப பத்திரமா வச்சு அதை வச்ச இடத்தையே மறந்துடுவோம். அப்படி இருக்கக்கூடிய மறதி நிலை. அடுத்து என்னன்னா, நிறைய அருளாளர்கள் தோன்றி ஒவ்வொரு முறையும் நமக்கு இறைவனுடைய பெரும் கருணையை சொன்னாலும் நமக்கு ஆணவம் இருக்கக்கூடாது, நம்ம அப்படியெல்லாம் பெரியோர்களை மதித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப நமக்கு என்ன வந்துருது, இந்த மறதி என்கின்ற அந்த நோயால அதெல்லாம் அவர்களுக்குத்தான், அவனை மாதிரி ஆணவம் எனக்கு இல்லையே, அவனை மாதிரி நான் ஒன்னும் பெரிய குற்றம் பண்ணலையே, நான் சின்னதா தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தேற்றி கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய நிலையில யார் மூலமாக இறைவன் வெளிப்பட்டு நம்மை திருத்துவான். அதுக்கப்புறம் அந்த தவறே நாம் செய்யாத அளவிற்கு நம்மை இறைவன் வந்து ஆட்கொண்டு திருத்தக்கூடிய நிலையை நாம் அப்பவும் நமக்கு என்ன, இறைவனுடைய அருள் இருந்தாதான் இறைவன் வந்து நம்மை திருத்துகிறார் என்று உணர முடியும். இல்லைன்னா சூரபதுவன் எப்படி முருகப்பெருமானை எதிர்த்து, முருகப்பெருமான் பலமுறை சொல்லி அனுப்புறார், தேவர்களை சிறை விட்டு நான் உன்னை விட்டு விட்டு போகிறேன்னு. அப்போ அத கந்தபுராணத்துல ஒரு காட்சி காட்டுவாங்க. சூரபத்மனிடத்துல அவனுடைய தம்பி சிங்கமுகாசுரன் போய் சொல்லுவான், நீ வந்து எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கின்றாய், நமக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வரங்களை கொடுத்தவர் சிவபெருமான், அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அவருடைய மகன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ என்ன செஞ்சிருக்கணும், நேரா போய் அவரை பார்த்து எங்களுடைய பெருமானுடைய திருமகனாக நீங்கள் அவதரிக்கிறீங்கன்னு போய் அவரோட காலில் விழுந்து வணங்கி இருக்க வேண்டாமா நீ? ஆனால் அவரையே எதிர்த்து போர் செய்ய வேண்டும் என்று இப்படி நின்று கொண்டிருக்கின்றாயே, உனக்கு வரம் கொடுத்தவருடைய மகனையே அழிக்க வேண்டும் என்று புறப்பட்டு நிற்கிறாயே, அவர் கொண்டு வந்த வேட்படையோ மற்றவையோ உன்னை அழிக்க வேண்டுமா? நீ கொன்ற நன்றி கொண்டிருக்கிறாயே, அந்த நீ கொன்ற நன்றியே உன்னை அழித்து விடும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம சரியான ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு நம்மை நாமே வியந்து என்னை விட பெரியவர் யாருமே இல்லை என்கின்ற சிந்தனையில நாம் நம்மை அழித்துக் கொள்வோம். அப்படித்தான் ஆணவத்தால் பல்வேறு விதமான அசுரர்கள் அழிந்து போனதை, என்னை விட பெரியவர் யாரும் இல்லை என்கின்ற சிந்தனையில அவர்கள் அழிந்து போனதை நம்முடைய அந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு எடுத்து எடுத்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. எத்தனை பேருடைய வரலாறை பார்க்கிறோம். அதே போல இறைவனுடைய கருணை நம்மை எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றது என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய அருளாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அத்தனையும் கேட்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு துன்பம்னு வரும்போது உடனே என்ன சொல்றோம், இறைவன் இருக்கிறானா, இறைவன் இருந்தால் எனக்கு இப்படி ஒரு துன்பம் வருமா அப்படின்னு நாம கேட்கிறோம். அப்படியெல்லாம் கேட்கா நிலையில இறைவனுடைய கருணை, இந்த பொருள் உனக்கு வேண்டாம், இப்போது இது உனக்கு கிடைத்தால் அது உனக்கு துன்பத்தையே தரும் என்று தாயுள்ளத்தோடு இறைவன் மரக்கருணையால் மறுக்கக்கூடிய நிகழ்வுல, எப்படி ஒரு குழந்தை தனக்கு பிடித்த பொருளை கொடுக்காத போது தாயை நிந்திக்கின்றதோ, சிறிது நேரத்துல தாய் தன்னுடைய நன்மைக்காகத்தான் இதை செய்கின்றாள் என்பதை உணர்ந்து கொள்கிறதோ, அதை போல அந்த திருத்தத்தை நமக்கெல்லாம்
தரக்கூடியவராக இருக்கக்கூடிய இறைவன் என்று இங்கே நமக்கு அருளுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து 8வது பாடல். கடியவன் கண் சிவந்து கையிலை நன் மலையை ஓடி வடிவுடை மங்கை அஞ்ச எடுத்தலும் மறுவ நோக்கி செடிபட திருவிரலால் ஊன்றலும் சிதைந்து வீழ்ந்தான் வடிவுற ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை என்றே. கடியவன் கொடியவனாகிய ராவணன் கண் சிவந்து கையிலை நன் மலையை ஓடி. இப்ப நம்ம ஒரு கோபத்துல இருக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு செயலை மிக வேகமாக செய்யணும், வேகம் கோபம் இதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய கண் சிவந்து இருக்கும். அவன் கண் சிவந்து கையிலை நன் மலையை ஓடி வடிவுடை மங்கை அஞ்ச. வடிவுடை, வடிவு அப்படின்னு சொன்னா நல்லது ஒரு வடிவம், அழகுடைய உமையம்மை அஞ்ச எடுத்தலும் மறுவ நோக்கி, உடனே சிவபெருமா நோக்கி செடிபட திருவிரலால் ஊன்றலும். அப்படியே சுவாமி லேசா அந்த திருவிரலால் ஊன்றுறார். ஏன்னா ஆணவத்தினால இவன் கைலாய மலையை எடுத்து எத்தனை பேருக்கு துன்பத்தை தருகின்றான். அந்த துன்பத்தை அவர்களுக்கு நீக்கி இவனுக்கும் ஒரு அறிவுரையை வழங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் என்ன செய்கிறார், தன்னுடைய வலக்கால்களால் லேசாக அப்படியே அவனை அழுத்துகின்றார். ஊன்றலும் சிதைந்து வீழ்ந்தான் வடிவுற ஊன்றினானே மரித்து நோக்கில்லை என்றே. இறைவன் வலிமையாக அந்த விரலை ஊன்றி இருந்தால் ராவணன் பின்னால் திரும்ப எழுந்து வர முடியாத நிலைக்கு சென்றிருப்பான் என்று இந்த பாடலில் நமக்கு அருளுகின்றார். அடுத்து 9வது பாடல். கரியத்தான் கண் சிவந்து கையிலை நன் மலையை பற்றி இரியத்தான் எடுத்திடலும் ஏந்திலை அஞ்ச ஈசன் நெறியத்தான் ஊன்றா முன்னம் நிற்கிலாது அலறி வீழ்ந்தான் மரியத்தான் ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை அன்றே. கரியத்தான் கண் சிவந்து. இங்க ஏன் இவனை கரியவன் கருத்தவன் அப்படின்லாம் நமக்கு நாவுக்கரசு பெருமான் காட்டிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதாவது உள்ளம் நல்லதாக இருக்கணும், உள்ளத்தால கூட ஒருத்தரோட பொருளை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப நாம யோசிச்சு பாருங்க, கைலாய மலை இறைவனுக்குரிய மலை, அதை போய் எடுத்துட்டு போக போறது இல்ல, ஆனால் வழியில குறுக்கிடுகிறது என்று சொல்லி அவன் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறான். அப்படி ஒரு எண்ணம் உடையவன் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தையே மாற்றி வைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவனுடைய உள்ளம் எவ்வளவு கரியதாக இருக்கும், அதாவது குற்றமுடையதாக இருக்கும் என்பதை இங்கே நமக்கு குறிப்பிட்டு காட்டுவதற்காக அதை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார் நம்முடைய அப்பர் பெருமாள். கண் சிவந்து கையிலை நன் மலையை பற்றி இரியத்தான் எடுத்திடலும். அப்படியே அந்த மலையை வேகமாக அவன் எடுத்து தன்னுடைய கையிலே எடுத்து வைத்ததும் உமை அஞ்சும்படியாக ஏந்திலை அஞ்ச ஈசன் நெறியத்தான் ஊன்றா முன்னம். இது வரைக்கும் ஊன்றினார் அப்படின்னு சொல்றாரு. இங்கு ஊன்றா முன்னம்னா மிக கடுமையாக ஊன்றுவதற்கு முன்னாக. இப்ப நம்ம ஒரு பொருளை பிடித்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல போய் லேசா தொடுவோம், அதற்கப்புறம் அதை இறுக்கி பிடித்துதான் அந்த பொருளை எடுப்போம். அப்படி இறைவன் இவனை அழுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல அப்படியே அவனை லேசாதான் அழுத்த போறார். ஆனாலும் போய் அந்த மலையின் மேல் அப்படி அவனை அழுத்த வேண்டும் என்கின்ற நிலைவோடு அப்படி கால் விரலை ஊன்றினாராம். அப்படி ஊன்றும் போது ஊன்றுவதற்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய அந்த தொடுதல் நிலையிலேயே நிற்கிலாது அலறி வீழ்ந்தான். அப்படியே அலறி வீழ்கின்றான் ராவணன். மரியத்தான் ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை என்றே. அவன் அழிய வேண்டும் என்று பெருமான் நினைத்திருந்தால் அவன் மீண்டு வாரா வழிக்கு அவனை மலையின் கீழேயே அழுத்தி நிறைவு செய்திருப்பார் என்பதை இங்கே மீண்டும் நமக்கு காட்டுறார். கற்றனன் கையிலை தன்னை காண்டலும் அரக்கன் ஓடி செற்றவன் எடுத்தவாறே சேயிழை அஞ்ச ஈசன் உற்றிரை ஊன்றா முன்னம் உணர்வழி வகையால் வீழ்ந்தான் மற்றிரை ஊன்றினானேன் மரித்து நோக்கில்லை என்றே. சிவபெருமான்
கற்றனன் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் முற்றுமாக தானே அறிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் வீற்றிருக்கின்ற அந்த கைலை மலை. இப்ப நமக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பெரும்பாலும் அன்பர்கள் சொல்லுகின்ற போது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு நம்ம பொதுவா நம்முடைய நிலையை வைத்து சொல்றோம். ஆனால் அவை பிராட்டி சொல்லும் போது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகின்றாள் அப்படின்னு சொல்றார். உற்ற கலைமடந்தை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியே சொல்றாளா, நான் கற்றுக்கொண்டது சிறிக்கு, நான் கல்லாதது நிறைய இருக்கின்றது என்று சரஸ்வதியே சொல்லுகின்றார் என்று சொன்னால், முற்றிலுமாக அனைத்தையும் உணர்ந்தவராக அனைத்து இடங்களிலும் இடம் காலம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் கடந்து அனைத்து உலகங்களிலும் அனைத்து நேரங்களிலும் நடப்பவற்றை அறியக்கூடிய ஒருவராக இருப்பவர் நம்முடைய சிவபெருமான் மட்டுமே. மற்றவர்களுக்கு அவரவர்களுடைய உலகங்கள்ல அந்தந்த காலங்கள்ல என்ன நடக்கின்றது என்பதை மட்டும்தான் அவர்களால் அறிய முடியும். அப்படி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எல்லா நேரத்தில் நடப்பவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் கைலை தன்னை காட்டிலும் அரக்கன் ஓடி இந்த ராவணன் சென்று வேகமாக அந்த செற்றவன் அப்படின்னா கோபம் கொண்டு எடுக்கிறான். இப்ப நம்ம மேல ஒரு கல் வந்து விழுது, அல்லது நம்ம போகும்போது நம்முடைய பாதையில வேகமா நடந்து போறோம், ஒரு கல் தடுக்கிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கோபம் வரும். ஆனால் அந்த கல் அங்கேயேதான் இருக்கு, நாம தான் அந்த வழியா போய் இடிச்சுக்கிறோம். ஆனாலும் அந்த கல் மேல கோபத்தை காட்டணும்னு நினைக்கிறோம். வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு கல், ஒரு சிறிய கல் வந்து நம்ம மேல விழுது. விழுந்த உடனே என்ன பண்ணுவோம், அந்த கல்லை பார்த்து கோபப்பட மாட்டோம். அப்படி திரும்பி பார்க்கின்ற போது அங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த கல்லை கொண்டு அடித்திருப்பார்கள் நம்மளைன்னு அவர்கள் மேல கோபப்படுவோம். அப்படி இங்க திருக்கைலாயத்தை செற்றவன் அந்த கோப குணம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா எதை பார்த்தாலும் கோபப்படுவோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருந்த ராவணன் இப்படி தன்னிடையே குறுக்கே இருக்கின்றதே என்று சொல்லி மிக கோபமாக அவன் சென்று எடுத்த போது சேழை அஞ்ச உமையம்மை அப்படியே சிறிது அச்சம் கொள்ள உற்றிரை ஊன்றா முன்னம். உடனே சிவபெருமான், இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மிக வேகமாக ஊன்றுவதற்கு முன்னம் உணர்வழி வகையால் உணர்வே அழியும்படியாக அவன் கீழே வீழ்ந்தான் ராவணன். மற்றிரை ஊன்றினானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. மீண்டும் இவன் வாராமல் இருக்கும் பொருட்டு இறைவன் அந்த காலை வேகமாக ஊன்றினால் ராவணன் திரும்ப வந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவன் எடுத்த அவன் செய்த அந்த பிழையை அவனுக்கு உணர்த்தி அவனை மீண்டும் ஆட்கொள்வதற்காக இறைவன் லேசாக தன்னுடைய கால் விரலால் ஊன்றிய போதே தன்னுடைய உணர்வு அழியும்படியாக நீண்ட காலம் அந்த திருக்கைலாய மலையினுடைய அடியிலே ராவணன் வீழ்ந்து கிடக்கின்றான். அதற்கு பின்னாலதான் வாகீச முனிவர் வந்து ராவணனிடத்திலே சொல்லுகின்றார், நீ இறைவன் இருக்கக்கூடிய கைலாய மலையை எடுத்து இப்ப இவ்வாறு சிக்கி இப்படி அலறி வீழ்ந்து கொண்டிருக்கின்றாய், நீ சாமகானம் பாடினால் இறைவன் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்ல, ராவணன் என்ன செய்கின்றான், தன்னுடைய 10 தலைகளிலே, அது ஒரு குறிப்பு உண்டு, 10 தலைகளிலே ஒரு தலையை எடுத்து தன்னுடைய கை வைத்து அதிலே உள்ள நரம்புகளை எல்லாம் எடுத்து வீணையாக்கி அந்த வீணையை மீட்டி கொண்டு சாமகானம் பாடி இறைவனுடைய அருளை பெற்றான் என்று நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அப்படி இறைவன் என்ன செய்கின்றான், தான் இருக்கக்கூடிய இடத்தையே நகர்த்தி வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை கொண்டு ஒருவன் வேகமாக வந்து செயல்பட்ட போதும் இறைவன் பொறுமையோடு கருணையோடு அவன் செய்த தவறை அவனுக்கு உணர்த்தி சிறிது காலம் அவனை அப்படியே வைத்திருந்து இறைவன் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தி இறைவனை புகழ்ந்து பாடிய பின்னால் அவனை அந்த துன்பத்திலிருந்து விடுவித்ததோடு இன்பத்தையும் அவனுக்கு கொடுக்கின்றான். 3 வாழ்நாளும் ஒரு சந்திரகாசம் என்று சொல்லக்கூடிய வாளையும் இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், நாம் இறைவனை உண்மையாக நன்னெறியிலே நின்று வழிபாடு செய்தால்
நமக்கு நாம் செய்த வினையினால் வரக்கூடிய துன்பங்கள் பெரிதாக இருந்தாலும் அதை இறைவன் தன்னுடைய கருணையால் சிறிதே நமக்கு கொடுத்து அதோடு மட்டுமல்லாமல் அந்த துன்பத்திலிருந்தும் நம்மை நீக்கி நமக்கு இன்பங்களை நிறைய வாரி வழங்குவான். ஆசை தீர கொடுப்பார், அலங்கல் விடைமேல் வருவார் என்று சொல்லி நமக்கு திருமுறைகள் குறிப்பிடுவதைப் போல இறைவன் நமக்கு அத்தகைய அருளை செய்வதற்காக எப்போதும் திருக்கயிலாய மலையிலே வீற்றிருந்து நம்முடைய அடியார் பெருமக்களுடைய உள்ளத்திலேயும் வீற்றிருந்து அருள் செய்கின்றான் என்ற நிலையை நாம் உணர்ந்து இன்றைக்கு நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் இறைவனுடைய திருவடியை சென்று அடைந்த நாள் திருப்புகழூர் திருத்தலத்துல இன்று இரவிலிருந்து அந்த திரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கும். நாளை காலை அங்கே அப்பர் ஐக்கிய காட்சி என்கின்ற நிகழ்வு, இன்று இரவு வேளாக்குறிச்சி அதனுடைய அந்த திருக்கோயில திருப்புகழூர் திருக்கோயிலே அந்த உழவாரப்படை கொண்டு இறைவனுக்கு எப்படி கடைசி அதிலே இந்த பொருட்கள் எல்லாம் உழவாரப்படையிலே அவர் எங்கே எல்லாம் சென்று திருப்பணி செய்ய வேண்டும், உழவாரப்பணி செய்ய வேண்டும் என்று சொன்ன இந்த உழவாரப்படையை மண்ணிலே நுழைத்த இடத்திலெல்லாம் பொன்னும் மணியுமாக வந்தபோது அவற்றை கற்களோடு ஒன்றாக எடுத்து திருநாவுக்கரசு பெருமான் வீசினார். அத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் இங்கே தொடர்ந்து நிகழ்த்தி இறுதியாக ஐக்கிய காட்சி என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் இறைவனோடு கலந்த அந்த நிகழ்வினை நிறைய அன்பர்கள் அங்கே தொடர்ந்து வந்து தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும். அந்த வகையிலே இந்த ஆண்டும் நாம் திருநாவுக்கரசு பெருமானை நாம் சிந்தையால் சிந்தித்து இதுகாரும் திருவையாறு அவர் செய்த அற்புதங்கள்ல இறைவனுடைய கருணையால் அவர் செய்த அற்புதங்கள் பல காலம் திருக்கயிலாயத்தை காண வேண்டும் என்று சொல்லி காலத்தி மலையிலே இருந்து கிளம்பி பல்வேறு விதமான தடைகளை எல்லாம் அவர் கடந்து தன்னுடைய உடம்பு தேயும்படியாக அந்த திருக்கயிலாய மலையை நாம் கண்ணால் காண வேண்டும் என்ற சிந்தையோடு அவர் கால்களால் நடந்து கால்கள் தேய, அதன் பின்னால் கைகளால் ஊன்றி கைகளும் தேய, தன்னுடைய மார்பால் உந்தி சென்று இந்த உடலும் மாகும் தேய, முதுகால் நகர்ந்து முதுகும் தேய, கைலாய மலையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து அவரை காண முற்பட்ட போது இறைவன் பெரும் கருணையால் அங்கே திருவையாறிலே அவருக்கு கைலாய காட்சியை நல்கி அருளினான். அங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்திலே மூழ்கி இங்கே இருக்கக்கூடிய திருக்குளத்திலே எழுந்து காணுகின்ற அத்தனையும் திரு கைலாயத்திலே இறைவனும் இறைவியுமாக இருக்குமாறு அந்த அருட்பெரும் காட்சியை கண்ட அந்த நிகழ்வினை நாம் போற்றி இதுகாரும் திருவையாறு திருத்தலத்தினுடைய சிந்தனை தொடர்ந்து வந்து எப்போதும் ஒரு சிறப்பானதொரு சிந்தனையோடு நிறைவு செய்யக்கூடிய நிலையிலே ஏதோ அடியனுக்கு தெரிந்த வகையிலே ஒரு சுமாரான ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கும் தானாக இங்கே கொடுத்திருக்கின்றேன். அதையே எப்படி பெருமான் கருணையோடு மிக உயர்வாக ஏற்றுக்கொண்டானோ அதை போல அடியார் பெருமக்கள் எல்லாம் அடியேன் குறையாக சொல்லி இருப்பினும் அதை நிறையாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடியேனையும் அறியாது ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரியர் பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். மிக மிக சிறப்பாக படித்தீர்கள். ஒரு சிறு சிறு விளக்கங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. இது இன்று இந்த பதிகத்துல திருப்பதிகத்துல 10 பாடல்களையும் ராவணனுடைய குறிப்பு இருப்பதால் அவருடைய வரலாறை கந்த புராணத்துல படிச்சு கொஞ்சம் தொகுத்து சொல்லியிருக்கலாம். அது இதை போல ஒரு கருத்துல வச்சிங்க இனிமே. ஏன்னா இதுல இது எல்லா பதிகங்கள்லயும் வரது இல்லையா, கடைசி பாட்டுல தான் பாடுவாரு. இது ஒரு சிறப்பா பாடியிருக்காருங்கும் பொழுது அவருடைய வரலாறு, ராவணனோட வரலாறை ஓரளவு சொல்லிட்டு நேரம் அடுத்தது இல்லை.
இந்த எல்லா இதுலையுமே வந்து இதற்கு வந்து மகுடமாக அமைந்திருக்கிறதே மனகனாய் ஊன்றினானே மரித்து நோக்கில்லை என்று சொல்லி வெவ்வேறு சொற்பதங்களை தான் ஒவ்வொரு பாடல்லையும் வந்து மாத்துறாரு. ஒன்னொன்னு எல்லாத்துக்கும் என்ன பொருள்னா, இவன் இறந்து விடுமாறு இறந்து பட்டு போகட்டும் என்று சொல்லி இறைவன் வந்து வலியை ஊன்றினான்னா அவன் மீண்டும் வந்து விழித்து வாழப்போவதில்லை. அந்த ஒரு கருத்தை தான் மகுடமாக வைத்திருக்காரு. லேசாதாக ஊன்றினான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கடைசி 2 பாடல்ல வந்திருக்குல்ல, ஊன்றாம் முன்னம் நிற்கலாது அப்படின்னு வருதுல, ஊன்றாம் முன்னம் உணர்வு அழி வகையான்னு சொல்லி இருக்கிறது வந்து அது விரைவு குறிப்பு. ஊன்றாம் முன்னம்னா அவ்வளவு விரைவா இப்படி இப்படி பார்த்தாரு சிரிச்சாரு எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே, உளுந்து உருளும் அளவையிலேயே வந்து எரிஞ்சு போச்சுன்னு சொல்லும் பொழுது இது வந்து ஊன்றிதான் வந்து லேசா நெகத்தை வைக்கிறாரு, திருவுளம் பற்றாரு, லேசா விரல வைக்கிறாரு. அவர் ஒன்றும் பெரிய முயற்சி பண்ணல. அவன் உடனே வந்து அப்படி நெளிஞ்சிடுறான். இது நல்ல இந்த இதெல்லாம் எல்லாமே சொற்பதங்கள்லாம் ரொம்ப கடுமையான சொற்பதம். நீங்க அதான் நீங்க கடுமையாக உழைத்து அதை வந்து இது வந்து பார்க்கறதுக்கு இந்த பாடல் வந்து இதுல வந்து பண்ணியிருக்காரு. அதான் மனகனாயின்னா எங்க போய் தேடுறது, பல இதை போய் தேட வேண்டியிருக்கு. மணங்கன்னா ஒடுங்குதல்னு அர்த்தம், ஒடுங்குபடியாகங்கிற ஒரு பொருள்ல. மதித்திரைன்னா கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டு இருந்தாருன்னா அப்படி பொருள். மறித்து நினைவோடு, அப்புறம் மடித்திரைன்னா அந்த காலை வந்து முயற்சி செய்து உன்னை அழுத்தி ஊன்றினார்னா அப்படிதான் வருது. மன்றித்தான்னா மன்றன்னா மிக என்று பொருள், தண்டிக்கணும்னு வந்து வேண்டியிருந்தாருன்னு அந்த ஒரு பொருளை கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மலித்துங்கிறதுக்கு அந்த அந்த சொற்பதுக்கு நீங்க பொருள் சொல்லல, அவங்களும் இருக்காங்க. மலித்துன்னா மல்லம்னு அந்த சொல்லுக்கு வலி, அதாவது வலிமைன்னு சொல்றோம்ல, அந்த வலிமைங்கிற சொல்லு பொருள். வலிமையோடு வந்து உண்டு இருந்தான்னா இது அதை போல வருத்துவான். எல்லாமே இதுதான் வழிவுறன்னா முழுவதுமாக அழியும்படி நினைத்து அந்த ஒரு அதெல்லாம் நல்லா அருமையா சொன்னீங்க. மரியத்தான்னா அவன் இறந்து போகும்படி அப்படின்னு அது நல்லா அருமையாக சொன்னீங்க. இதுல வந்து சின்ன குறிப்பு என்னன்னா, அந்த மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் சொன்னீங்க இல்லையா, அது முழுமையாவே நீங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா அது மிக மிக முக்கியமான பாடல். இதுக்கு எதற்காக வந்து ஞானசம்பந்த பெருமான் 8வது பாடல் முழுவதும் வைக்கிறாருங்கிறத வந்து சொல்றதால, மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலான் பெருங்கரனை கை கொள்ளும் எனக்காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவருக்கு அருளிய ஆக்கப்பாடு அருளி செய்வார். அதான் அதை பண்ணியிருக்காருன்னு அந்த இடத்துல வந்து சொல்றாரு. உமை வந்து அஞ்சுறாங்க இல்லையா, உமை அஞ்சுன்னு இந்த எல்லா பாடல்லையுமே இருக்கு. அதாவது 9 பாடல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உமை அஞ்சுங்கிறது வந்து எல்லா பாடல்லையுமே 11 பாடல்லையுமே அந்த உமை அஞ்சுற அந்த குறிப்பு இருக்கு. 10 பாடல்லையுமே இருக்கு. அதுல வந்து அது என்னன்னா, இங்க வந்து அவங்க வந்து முற்றிலுமாக சத்துவ குணம் உள்ள சக்தி. அவங்க அஞ்சிறதுக்காக நீங்க என்ன சொன்னீங்க, காளி துர்கைன்னு பல வடிவம் எடுத்து அரக்கர்களை எல்லாம் அழித்த அந்த ஒரு ஆற்றல் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களே வந்து அஞ்சும்படி என்று ஒரு குறிப்பு சொன்னீங்க. இங்க வந்து இந்த பராசக்தியாக பெருமானோடு இருக்கும் பொழுது சத்துவ மிக குணம் மட்டுமே வந்து பெண்மை குணம் வந்து மிகுந்து இருக்கக்கூடிய அந்த நிலை. இந்த நிலையில வந்து இதுல இதற்கு ஒரு வரலாறு என்னன்னா, நம்ம முருகப்பெருமானை வந்து அறுமுகத்திலேருந்து அந்த நெற்றிக்கண்ணுல இருந்து தீய வந்து பண்ணோன்னா அந்த தேவர்கள்லாம் ஓடிடுறான். சபையில இருக்கிறவன் தேவர்கள் எல்லாம் வந்து அந்த வெப்பமையை தாங்காம ஓடிடுறாங்க. அம்மையும் வந்து வேகமாக ஓடி அவர்களுடைய திரு மாளிகையில் புகுந்து கொண்டார் என்று சொல்லி அங்க வந்து ஒரு வரலாறு இருக்கு. மார்க்கண்டேய வரலாறு சொன்னது மிகவும் அந்த ஒப்புமை சொன்னது ரொம்ப. இந்த ஓடி என்று சொல்லி அந்த சொல் வந்து அதாவது விரைந்துங்கிற குறிப்பு தான். அந்த மலையை பார்த்தோன்னே கொஞ்சம் மெதுவாலாம் யோசனை எல்லாம் பண்ணிட்டு போல பெருமாங்கும்போது, ஓடிங்கும்போது அறிவு வேலை செஞ்சிருக்காது. இதே ஒரு மலை இருக்கு அப்படின்ட்டு அது 7 பாடல்ல வந்து சொல்லிருக்காங்க. இந்த கருத்தவன்கிறதுக்கு கோபித்துங்கிறது தான், கருமையானவங்கிற வந்து அவங்க போட்டிருக்காங்க. கருத்தவன்கிறதுக்கு கோபித்தல்னு ஒரு பொருள் பாலூர் கண்ணப்ப முதலியார் அந்த எனக்கு வந்து சந்தேகமாக்கி இப்போ இதில் பார்த்தேன். கோபித்துங்கிற ஒரு பொருள் அதில் வந்து அது பொருந்தும். அந்த இது சொன்னீங்க இல்லையா, அந்த வாலி கட்டின வரலாறு சொன்னது மிகவும் நல்லது. அது வந்து தான் உங்களுக்கே தெரிஞ்சதுதான் சொல்றேன். நீ உள்க வாலினார் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில் என்று சொல்லி வடகுரங்காடு துறையில ஞானசம்பந்த பெருமான்
அந்த வரலாற்றை வந்து பதிவு செய்திருக்கிறார். வடக்கு ரோகாண்டத்திலேயே வாலி வந்து சாபித்து அந்த இறைவனை வந்து எழுந்தருளிவித்து, அதுதான் சீர்காழிக்கும் திருப்பழனத்துக்கும் இடையில உள்ள அந்த ஆலயம் அது. அது அங்க இதில் பண்ணியிருக்காங்க. அந்த நல்மலைங்கிறது வந்து 9 பாடல்ல குறிச்சிருக்காங்க. இந்த இதில் வந்து கைலை நல்மலைங்கிறத வந்து அதற்கு வந்து 9 பாடல்களில் வந்து உயிர்களை திருத்துபவருங்கிறதுக்கு நல்ல விளக்கம் சொன்னீங்க. இறைவன் வந்து திருத்தப்படுவது கிடையாது, முயற்சி கிடையாது. அது வந்து அது அது ஏதோ சொன்னீங்க மாற்றி. உயிர்களை திருத்தி வந்து செம்மையாக திருத்தி திருத்தி இன்னுதான் வருது இல்லையா, அப்படி பண்ணுற அந்த இது. அப்புறம் இதில் 4-5 நன்மைகள் வந்து அவன் வினவாமலே, அவனோட இது என்னன்னா எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும்னு தான் அவன் வந்து என்ன பண்ணுறான், பாடுறான், சாமகானம் பாடுறான், ரெக்கு பாடுறான், ஐந்தெழுச்சி உரைக்கிறான்னு பலவாறாக நமக்கு தொடர்கள் இருக்கு. இதில் வந்து என்னன்னா அவனுக்கு என்னடா உனக்கு வேணுங்கும் பொழுது, எனக்கு இந்த புண்ணு ஒழியணும், எனக்கு வந்து இன்னும் நிறைய சக்திகள்லாம் கொடுக்கணுங்கும் பொழுது அவனுக்கு வந்து அப்புறம் வந்து செல்வங்கள் நிறையா வந்து கொடுக்குறாரு. அதாவது தேர், வாள், அந்த சந்திரகாசங்கிற வாள், எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள், ராவணங்கிற பெயரும் அவனுக்கு கொடுக்குறாரு. இது இப்படிப்பட்ட சக்திகள்லாம் அவன் வந்து வினவாமலே வந்து கொடுக்குறாரு. இந்த 74வது பாடலை நீங்கள் சுட்டினது எனக்கு ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. நான் கூட அதை வந்து மேம்போக்காக தான் வந்து படித்து உள்வாங்கியிருந்தேன். நீங்கள் சுட்டினது எனக்கு இன்றைக்கு வந்து ஒரு, அதான் எல்லோரும் பேசுவதை கேளுங்கன்னு எல்லார்ட்டையும் வந்து சொல்லுவேன். ஏன் இந்த 10வது பாடல்ல வந்து இவரை வந்து கொண்டு வந்தாருங்கிறதுக்கு சரியான ஒரு ஆதாரத்தை நீங்க வந்து சுட்டினீங்க. அதையும் கொஞ்சம் விரைவாக போயிட்டீங்க. நல்லா தெளிவாக சொல்லலாமே. நல்ல கருத்தை தான் அங்கே சொல்ல வந்தீங்க. அதை வந்து கொஞ்சம் விரைவாக போயிட்டீங்க. எனக்கு ரொம்ப, நான் இந்த பாடலை வந்து முன்னாடி படிச்சிருந்தா கூட அதை வந்து உள் வாங்கலை. இப்போ நீங்கள் சொன்னோன்னு தான் நான் திரும்ப படித்தேன். என்னடா இப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு, இதை நம்ம வந்து அப்புறம் உனக்கு அருள்றார் இல்லையா, அதெல்லாம் நாவின் மொழிக்கு இரையாகிய அன்பரும். அப்போ அவர் வந்து சிந்திக்கிறார், இந்நெடுநாள் சித்தம் திகழ் தீவினையேன் அடையும் திருவோ இது. எவ்வளவு பெரிய தவறு நான் வந்து பண்ணியிருக்கேன், சித்தத்திலையும் அந்த தீவினை என்றைக்குமே உயிரறிவில் மாறாமல் இருக்க. அப்படிப்பட்ட பெருமான் வந்து அதை வந்து மன்னிச்சு என்னை வந்து அருளியிருக்காரு அப்படின்னு சொல்லி, இது எப்படி வந்து சொல்லி ஒப்பீடு செய்கிறாரு. தெருண்டு அறியா தெரியாமல் அறியா அத்தனை நாய ராவணனுக்கு, நானும் தெரியாம தான் அறியாம தான் இந்த பெருங்குற்றத்துக்கு வந்து ஒப்பதான் நான் வந்து குற்றம் செஞ்சிருக்கேன். அதனாலதான் அவனை எப்படி மன்னித்தீர்களோ என்ன மன்னித்தீர்களோ என்று சொல்லி ஒரு ஒரு ஒப்புமையை சொல்லி, அதனாலேயே வந்து அந்த நினைவு போகாம தான் வந்து மாற்று சமயத்துக்கு போன நினைவு இல்லாமலே, நினைவு வந்து போகாமலே அந்த ராவணம் பாட்டை கடைசியை வச்சிருக்காருன்னு நம்ம கொள்வதற்கு நன்றாக எரிண்டு அறியா அத்தன்மையன் ஆய. அப்படிப்பட்ட பெரிய குற்றம் செய்த ராவணனுக்கு அருளும் கருணை திறம் ஆனாதனை மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல்கொண்டு வணங்கினார். ஏன்னா நான் என்ன வந்து ஒரு தப்பு பண்ணேன்னா, ராவணன் எப்படி மலையை எடுத்து பெரிய குற்றம் பண்ணானோ, அத்தகைய குற்றம் பண்ணன அவனை மன்னித்தது போலதான் பெருமான் என்னை மன்னித்திருக்கிறார் என்று ஒரு அருமையான ஒரு கருத்து இங்கே வந்து அந்த பாடலை நீங்க சுட்டினதற்கு மிக மிக வந்து பாராட்டுறேன். இனிமேல் நான் வந்து அதை பல இடங்கள்ல வந்து பேசுவேன். இதுல வந்து நிறைய எல்லாருமே வந்து பாடியிருக்காங்க. இறை என்பது வந்து இறையே ஊன்றினாருங்கிறது அது எல்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. சில தொடர்கள் மட்டும் நம்ம அன்பர்களுக்காக வந்து சொல்றேன். திருஞான சம்பந்தர் சுவாமிகள் எதுனா இந்த 5 இது சொன்ன பார்த்தீங்களா, 5 கருணை திறன், அந்த கொடைகள் கொடுத்தார் இல்லையா பெருமான் வந்து வினவாமலே கொடுத்தார் இல்லையா, அதுதான். பின்னை பணிந்தேத்த பெருவாள் 4 பேருடன் கொடுத்த பெருவாள் பேருடன் கொடுத்த மின்னின் பொலி சடையான் இடம் வீழி மேலியே. முதல் திருமுறை 11வது பதிகம் 8வது பாட்டு. மாடைந்த தேரரக்கன் வழி தொலைவித்து அவன் தன் நாடைந்த பாடல் கேட்டு. இதை இன்னிசை பாட இறங்கி அருள்வான் பெருமான்கிறது ஒரு பெரிய உதாரணம். அது நயந்து அருள் செய்ததுன்னு வியக்கிறாரு. அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், அவன் பாட்டை கேட்டுட்டு அது ஞான சம்பந்தர் வந்து வியக்கிறாரு. திந்தோல் உடலும் சிறிது ஒன்றிய, அந்த இறையே ஒன்றியன்னு வருது இல்லையா, இது ஞான சமுத்திரே சொல்றாரு. புன்தான் ஒழிய அருள் செய் பெருமான்,
இந்த புண்ணை ஒழிச்சது ஒரு அருள் இல்லையா? 1வது திருமுறை 74வது பதிகம் 8வது பாட்டு. ஆவா என அரக்கன் அலற அடர்த்திட்டு தேவா என அருளார் செல்வம் கொடுத்திட்டு சொன்னா எல்லை இல்லாத செல்வங்களையும் கொடுக்குறாருன்னு சொல்லி கோவை என்று சொல்லி 1 89 8 8வது பாட்டு. நெருக்குன்னா தன் நீள்கடல் நெஞ்சில் நினைந்தேத்த தன்னுடைய நெருக்கப்பட்ட தன்னுடைய திருவடியே நினைச்சு ஏத்தனான்னு சொல்லி சொல்றாரு. எல்லா கருத்தையும் நம்ம அப்படியே கொண்டு வரணும். இது எதுக்குன்னா நமக்கு நீ ஒரு இடர்பாடு வரும் பொழுது இறைவனை பலவாறு துதிக்கணும், பாடி துதிக்கணும், அவருடைய திருவடியை சிந்தித்து துதிக்கணும். இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இது அப்படியே வரியை படிச்சுட்டு போகக்கூடாது. நெருக்குன்னா தன் நீள்கடல் நெஞ்சில் நினைந்தேத்த முறுக்குண்ணாது ஓர் மொய் கதிர் வாள் தேர் முன்னிந்த ஒரு ஒளி வீசக்கூடிய வாளையும் தேரையும் முன் என்று 1 8வது பாட்டு. முதிர் ஒளியே சுடர் 8வது பாடல். ஒளியும் மால்வரை புக்கெடுத்தான் புகழ்ந்து ஏத்திட. இந்த மால்வரை எடுத்தார்ல பொலியோடு விடாத அவனை புகழ்ந்து அவன் ஏத்திட வலிமை கொடுக்கிறார் அவனுக்கு. இதற்கு முன்னாடியே அவன் வலிமை உள்ளவன் தான். சிவபெருமான்கிட்ட வேண்டிதான் அவ்வளவு வரங்களையும் பெற்றிருக்கான். அதற்கு மேலேயும் கொடுக்குறாரு பாருங்க. வலியும் வாளோடு நாள் கொடுத்தான், வாள் கொடுக்குறாரு. அப்புறம் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளதுடைய ஆணை புண்ணொன்ற புரிதான் புள்ளி இருக்க வருது. முக்கோடி வாழ்நாள் கொடுக்குறாரு. அது 2வது திருமுறை 10வது பதிகம் 8வது பாட்டு. தேலொடுதால் நெறித்தருளும் சிவமூர்த்தி தோலொடுதால் நெறித்தருளும் என்னென்ன நெறிச்சாருன்னு சொல்லி 2:48. அடுத்தது 5 எழுத்து உரைச்சான்னு சொல்றாங்க. ஆச்சாரியர்களோட இது பாருங்க. எப்படியாவது இவனால திருவடியை நினைக்க வைக்கணும், 5 எழுத்து ஓத வைக்கணும், திருவுருவத்தை நினைக்க வைக்கணும், இறைவனை போற்ற வைக்கணும், இசைத்து பாட வைக்கணும்னு நம்ம ஆற்றுப்படுத்துவதற்காக பல கோணங்கள்ல இதெல்லாம் கொடுக்குறாரு. இந்த பாட்டு பாருங்க. கடுத்தவாள் அரக்கன் கையிலே அன்று எடுத்தான் இல்லையா? கரம் உரம் சிரம் நெறிந்து அலற. கரம் உரம் அவனுடைய திண்மை, அப்புறம் சிரம் நெறிந்தரில் அடர்த்தது ஓர் விரலால் 5 எழுத்து உரைக்க. அடர்த்ததுக்கு அப்புறமா ஒரு விரலால் அடர்த்ததுக்கு அப்புறம் அவன் 5 எழுத்து உரைக்க. இந்த பாடும் பொழுதே நமசிவாய சிவாயனம்னு ஏதோ சொல்லியிருக்கான். அருளினான் தடைமிகு நெடுவாள் அகன்ற ஒரு பெரிய நீண்ட ஒரு வாளை அருளினான் என்று சொல்லி இது திருவீழிமலையில 3வது திருமுறை 19வது 119வது பதிகம் 8வது பாட்டு. அடுத்து பெருமானை பல இடங்கள்ல பாடும்பொழுது சேர்கடாவி சென்றெடுத்தான் மலையை முன்மாக நரம்பு வெட்டி முன் இருக்கு இசைப்பாட. அவன் எப்படி இந்த இதை பண்ணான்னா அந்த வீணையில தன்னுடைய நரம்புகளை எல்லாம் வெட்டி எடுத்து அதை முறுக்கி பாடினான்னு சொல்றாரு. இருக்கு இசைகள் பாடினா இருக்கு வேதம் ஓதி பாடின குறிப்பு இதெல்லாம் முக்கியமான குறிப்பு. கடியவன் கண் சிவந்து கைலினன் மலையை ஓடி வடிவுடை மங்கை எஞ்சி எழுத்தலும் மருவ நோக்கி செடிபட திருவிரலால் ஊன்றலும் சிதைந்து விழுந்தான். மங்கை அஞ்சினார் என்ற குறிப்பு அவர் சொல்றாரு இல்லையா? இங்கே இவரே தான் சொல்றாரு. விடுத்தனான் கை நரம்பால் வேத கீதங்கள் பாட கொடுத்தனர் கொற்றவானால் குறுக்கை விரட்டினாரை. வேத கீதங்களை பாடுனா அப்படின்னு சொல்லி குறுக்கை விரட்டத்துல 4:49-10. சயம்பர நாமம் ஈந்தார். அந்த ராவணங்கிற பேர் கொடுத்தார் இல்லையா? சாய்க்காடு மேவினாரே. இதுவும் அப்பர் சொல்றாரு 4ஆம் திருமுறை 65வது பதிகம் 10வது பாட்டு. பரவிய பாடல் கேட்டு படை கொடுத்து அருளி செய்தார். படைன்னா வாட்படைய சொல்றாரு 4:69-10. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பிரானீரே என்று சொல்லி இறைவனை நோக்கி சினந்து விளம்பிய இந்த சொற்றொடர் ஒரு கோபத்தோட ஒரு இயலாத சூழ்நிலை. இந்த ஞானசம்பந்தர் இருக்காரு, அவரு தான் இவர் கதை சொன்னவரு. எல்லோரும் இருக்காங்க, அவருடைய அடியார்கள் இருக்காங்க, இவங்க அடியார் பாடுனா தருக்களை இல்ல. அரக்கனை அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பிரானீரே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவை திறமினேன்னு சொல்லி நாவுக்கரசர் பெருமானை நோக்கி அந்த சினத்தோடு விழித்த ஒரே ஒரு பாடல் அது. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலிருந்து. அப்போ என்ன காரணம்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு சிவனடியான், அவன் தெரியாம ஏதோ எடுத்துட்டான். ஒரு இரக்கமும் இல்லாம அவனை போட்டு இப்படி போட்டு அமுக்கணையான்னு சொல்றாருன்னா அப்போ அந்த வாகீச முனிவரா இருந்தப்ப அது அந்த வரலாறு சரியா இல்லை. வாகீச முனிவர்னு சேக்கிடார் சொல்லிடுறாரு.
அங்க வந்து இவன் மலை எடுக்கும்போது இவன் சிவனடியாருக்கான மாட்டிக்கிட்டானு, நீ பாடுற சாமின்னு இவர் தான் சொன்னாருன்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல அடுத்தது அது 5வது திருமுறை 10வது பதியம் 11வது பாட்டு. பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பரிந்தவனுக்கு ராவணன் என்று இந்த நாம தத்துவனை. ராவணங்கிற பேரை பரிந்து அவனுக்கு வந்து பெருமான் தான் கொடுத்தாருன்னு சொல்லி 6வது திருமுறை திருத்தாண்டகம் 6, 79, 10 அதுல. அப்புறம் சுந்தரமூர்த்தி சாமிகள் தேசுடைய இலங்கையர்கோன் வரையெடுக்க அடர்த்து திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தீர் நாகப்பட்டினத்துல சொல்றாரு. குறிகள் பாடலின் இன்னிசை கேட்டு கோளோடு நாளது கொடுத்த அழகிய வாழும் ராவணன் இது எண்ணின்றி முக்கோடு வாழ்நாளும் கொடுத்த அப்படின்னு சொல்லி 7, 55, 9. இன்னிசை கேட்டு வலங்கை வாளோடு நாமமும் கொடுத்த அது சுந்தரமூர்த்தி சாமிகள் 7, 68, 9. மிக மிக வந்து ஒரு சிறப்பான விளக்கம், நன்றாக வந்து சொன்னீங்க. இது கொஞ்சம் கடுமையான சொற்பதம் தான். அந்த சொற்பதங்கள் வந்து நான் பல இடங்கள் நமக்கு கிடைக்கல. தர்மபுரம் உரை வந்து திருப்தியா இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாடூர் கண்ணப்ப அவருடைய வந்து அகராதி, அப்புறம் வேற இன்னொரு அகராதி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்து அதுல எது பொருத்தமா இருக்கோ அப்படி நமக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய சொற்பதங்களுக்கு வந்து இதெல்லாம் நிறைய வழக்கத்துல இல்லாமலே போயிட்டுது. திடீர்னு இது பண்ணா ஒரு புலவர் கூட பண்ண முடியாது. புலவருக்கு படிச்சவங்க கூட திடீர்னு இதுக்கு நீங்க பொருள் சொல்லணும்னா சொல்ல முடியாது. நன்றாக வந்து உழைத்து சிறப்பாக வந்து உரையாற்றுங்கள். வேற ஒன்றும்